அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? ஒரு முக்கியமான வினா. பழங்கற்கால கருவிகள் முதலில் எந்த ஆண்டில் அடையாளம் காணப்பட்டன? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கிபி 1863. இரண்டாவது வினா. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு. சிந்து சமவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 1900. சிந்துவெளி நாகரிகம் வீழ்ச்சியடைந்த ஆண்டு வந்து கிமு 1900. சிந்து சமவெளியோட காலம் பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 1900 வரைக்கும். அடுத்தது, ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? ஹரப்பா மக்கள் அறிந்திருக்காத உலோகம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, இரும்பு. ஹரப்பா மக்கள் அறிந்திருந்தாத உலோகம் வந்து இரும்பு. ஹரப்பா மக்கள் வந்து அறிந்திருந்த உலோகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா செம்பு. நாலாவது வினா. சந்திரகுப்தரால் செல்யூக்கஸ் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிமு 301. ஐந்தாவது வினா. ஹரிசேனர் யாருடைய காலத்தில் இருந்தவர்? ஹரிசேனர் யாருடைய காலத்தில் இருந்தவர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, சமுத்திரகுப்தர். ஹரிசேனர் வந்து சமுத்திரகுப்தர் காலத்தில் இருந்தவர். ஆறாவது வினா. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யார்? ஒரு முக்கியமான வினா. வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். வெண்ணி போரில் வெற்றி பெற்றவன் கரிகாலன். ஏழாவது வினா. இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இளஞ்சேட் சென்னியின் மகன் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கரிகாலன். இளஞ்சேட் சென்னியின் மகன் கரிகாலன். எட்டாவது வினா. சிம்மானந்தா என்பவர் யார்? சிம்மானந்தா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஹர்ஷரின் படைத்தளபதி. சிம்மானந்தா ஹர்ஷரின் படைத்தளபதி. ஒன்பதாவது வினா. பானு என்பவர் யார்? பானு என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, ஹர்ஷரின் ஆவண பதிவாளர். பத்தாவது வினா. சர்வகதர் என்பவர் யார்? சர்வகதர் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி. சர்வகதர் என்பவர் ஹர்ஷரின் உளவுத்துறை அதிகாரி. 11வது வினா. ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? ஸ்கந்தகுப்தர் என்பவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் சி, யானைப்படை தலைவர். 12வது வினா. ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஸ்ரீபெரும்புதூர். ஸ்ரீ ராமானுஜர் பிறந்த ஊர் ஸ்ரீபெரும்புதூர். 13வது வினா. வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? வகீல் உஸ் சுல்தானா என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, படைத்தலைவர். வகீல் உஸ் சுல்தானா என்பவர் படைத்தலைவர். 14வது வினா. தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ஹுமாயூன். தீன்பனா என்ற புதிய நகரை உருவாக்கியவர் ஹுமாயூன். 15வது வினா. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஒரு முக்கியமான வினா. சௌசா போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1539. சௌசா போர் கிபி 1539. 16வது வினா. இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இரண்டாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, கிபி 1556. 17வது வினா. பிரான்ஸ் அரசன்
14ஆம் லூயியின் சமகாலத்து அரசன் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஷாஜகான். 18வது வினா நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? நயன்காரா அமைப்பை மேம்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி கிருஷ்ணதேவராயர். 19வது வினா கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நாதிர் ஷா. கோஹினூர் வைரத்தை எடுத்துச் சென்றவர் நாதிர் ஷா. 20வது வினா அமத்யா என்பவர் யார்? அமத்யா என்பவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி நிதி அமைச்சர். அமத்யா என்பவர் நிதி அமைச்சர். 21வது வினா மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிம்பிசாரர். 22வது வினா பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? பேஷ்வா என்ற பாரசீக சொல்லின் பொருள் என்ன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி பிரதம மந்திரி. பேஷ்வானா பிரதம மந்திரி. 23வது வினா சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? சென்னை மாகாணமாக உருவான ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி கிபி 1684. 24வது வினா புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு? புனித ஜார்ஜ் கோட்டை கட்டப்பட்ட ஆண்டு? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிபி 1640. 25வது வினா தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? தக்கர்களை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி யார்? இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் சி வில்லியம் ஸ்லீமன். 26வது வினா இந்தியாவில் ஆங்கில மொழியை அலுவல் மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தாமஸ் மெக்காலே. 27வது வினா பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? பிளாசி போர் நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ கிபி 1757. 28வது வினா சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சமத்துவ சங்கம் யாரால் நிறுவப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் ஏ வைகுண்டசாமி. சமத்துவ சங்கம் வைகுண்டசாமி. 29வது வினா கேரளாவை சேர்ந்த சிறந்த சமூக சீர்திருத்தவாதி யார்? சரியான விடை ஆப்ஷன் சி ஸ்ரீ நாராயண குரு. 30வது வினா அனைத்து மத கருத்துக்களும் ஒரே இலக்கை சென்றடையும் பல்வேறு பாதைகள் என கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி ராமகிருஷ்ண பரமஹம்சர். 31வது வினா ஆங்கில ஆட்சியை இந்தியாவில் உறுதிப்படுத்திய போர் எது? சரியான விடை ஆப்ஷன் பி பக்சார் போர். 32வது வினா செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? செல்வ சுரண்டல் கோட்பாட்டை கூறியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ தாதாபாய் நவ்ரோஜி. செல்வ சுரண்டல் கோட்பாடு தாதாபாய் நவ்ரோஜி. 33வது வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? ஒரு முக்கியமான வினா தீரன் சின்னமலையின் இறுதி போர் எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ அரச்சலூர். 34வது வினா மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வில்லியம் பெண்டிங் பிரபு. மகள்வாரி முறை வில்லியம் பெண்டிங் பிரபு. 35வது வினா உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி புதிய கற்காலம். உணவு உற்பத்திக்கு வழிவகுத்த காலம் புதிய கற்காலம். 36வது வினா நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நீல நீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா. 37வது வினா
வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ராபர்ட் கிளைவ். வங்காளத்தில் இரட்டை ஆட்சியை அறிமுகப்படுத்தியவர் ராபர்ட் கிளைவ். 38வது வினா, விஷ்ணு சித்தர் யார்? விஷ்ணு சித்தர் என்று அழைக்கப்படுபவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, பெரியாழ்வார். விஷ்ணு சித்தர் பெரியாழ்வார். 39வது வினா, முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? முதல் சமண பேரவை கூட்டம் நடைபெற்ற இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி, பாடலிபுத்திரம். 40வது வினா, பாமினி அரசில் வசீர் இ அசாரப் என்பவர் எத்துறை அமைச்சர்? சரியான விடை ஆப்ஷன் டி, வெளியுறவுத்துறை அமைச்சர். 41வது வினா, சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? சகல்கானி அல்லது நாற்பதின்மர் என்ற குழுவை உருவாக்கியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இல்துமிஷ். இந்த நாற்பதின்மர் முறையை ஒழித்தவர் யாருன்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. 42வது வினா, டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ, இல்துமிஷ். டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகப்படுத்தியவர் இல்துமிஷ். 43வது வினா, காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? காஃபிகான் என்ற வரலாற்றறிஞர் யாருடைய அவையில் இருந்தார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, அவுரங்கசீப். 44வது வினா, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா, அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, குத்புதீன் ஐபக். இப்போ பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம் எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1206லேருந்து 1290 வரைக்கும் அடிமை வம்சம் இருந்திருப்பாங்க. 45வது வினா, குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, குத்புதீன் ஐபக். குதிப்பினாரை கட்டத் தொடங்கியவர் குத்புதீன் ஐபக். 46வது வினா, கஜினி முகமதுவின் சோமநாத படையெடுப்பு நிகழ்ந்த ஆண்டு? ஒரு முக்கியமான வினா இது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, கிபி 1025. சோமநாதபுர படையெடுப்பு கிபி 1025. 47வது வினா, குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? ஒரு முக்கியமான வினா இதுவும். குதிப்பினாரை கட்டி முடித்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இல்துமிஷ். 48வது வினா, பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? பணியாளர் தேர்வு வாரியம் அமைக்கப்பட்ட ஆண்டு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 1924. 49வது வினா, கடைசி பல்லவ மன்னன் யார்? கடைசி பல்லவ மன்னன் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அபராஜிதவர்மன். கடைசி வினா, நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல்? நந்தி கலம்பகம் யார் மீது பாடப்பட்ட நூல்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 3ஆம் நந்திவர்மன். நந்தி கலம்பகம் 3ஆம் நந்திவர்மன் மீது பாடப்பட்டது. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறுலேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோ சந்திப்போம்.